Hello everybody, welcome to Easy Home Food. இது உங்களுக்கான சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் காடை 65. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு தான் எங்களுக்கு ஊக்கமே. Let's start the video. இங்க ஒரு 3 ஜோடி காடை வாங்கியிருக்கு. அதாவது 6 காடை. அதை சுத்தமா கிளீன் பண்ணி 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு 10 to 15 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அதை நல்லா அரைச்சிக்கங்க. அதை வந்து இந்த காடையோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கங்க. ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கங்க. உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு போட்டுக்கங்க. கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கங்க. நீங்க குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா காடையில எல்லாம் நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. இதை வந்து ஒரு 1/2 an hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு தவறு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிற அந்த காடை ஒவ்வொன்றா அதில் போடலாம். இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2 minutesக்கு நீங்க மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறம் திறந்துட்டு இது எல்லாத்தையும் இப்படி இந்த காடை எல்லாத்தையும் திருப்பி போட்டுருங்க. இப்படி பண்ணீங்கன்னா சீக்கிரமா அது ஃப்ரை ஆயிடும், உள்ள நல்லா வெந்துடும். பாருங்க, ஃபுல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான காடை 65 ரெடி ஆயிடுச்சு. யார் போனாலும் பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் செஞ்சு பாருங்க. எல்லாரும் செஞ்சு பாருங்க, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க.